ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் சாய் சுதன். ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொன்றிங்கி மலைக்கு தான் வந்திருக்கேன். கொன்றிங்கி மலைக்கு வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மலைக்கு வர போகிறேன்னு, பட் அங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பர்சன் மீட் பண்ணேன். அவர் யாருன்னா மிஸ்டர் தீபக். ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா. ஆக்சுவலி தீபக் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் கொன்றிங்கி மலை தேடும்போது வந்துட்டு என் மேன் வந்துட்டு கண்டினியூஸாக 365 டேஸ் வந்துட்டு மலையேற போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல நான் அவரை மீட் பண்ணோம். ஒரு வேளை மீட் பண்ணியிருந்தா நான் அவரை இன்டர்வியூ பண்ணணுன்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படி மீட் பண்ணேன். இப்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்க போகிறேன். எப்படி இது மைண்டில் வந்தது, ஸோ என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார், ஹெல்த் வைஸாகவும் சரி, மழை வைஸாகவும் சரி, ரெயின், ஏன்னா வெதர் மாறும். 365 டேஸ்னும் போது வெதர் எல்லாமே மாறும். அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்பும் போவோம், என்ன யார் எப்படின்ட்டு. ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் தீபக். இந்த கொண்டரங்கி மலையில் கின்னஸ் ரெக்கார்டுக்காக இந்த மலையில் டெய்லி ஏறிட்டு இருக்கிறேங்கண்ணா. ஓகே. குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 4 டைம் ஏறிட்டு இருக்கிறேன். ஓகே. 392வது நாள் இன்னைக்கு. ஓ, சூப்பர். 392வது நாள் இன்னைக்கு. ஆக்சுவலி அவர் 1 இயர் கிராஸ் பண்ணிட்டார். தட்ஸ் ஏ கிரேட், சூப்பர் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட். ஸோ 392வது நாள் டே 1 ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? டே 1 நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட இதே கிளைமேட்டு, இதை விட பயங்கரமாக மேகமெல்லாம் நம்மளுக்கு சூழ்ந்துருக்குது. ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தூரத்தில் அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. அந்த கண்டிஷனில் தான் மழை பயங்கரமாக பேஞ்சு மேகமே இந்த மலையும் ஃபுல்லாக சூழ்ந்துருந்தது. அந்த ஒரு கிளைமேட்டில் தான் ஃபஸ்ட் டைம் மேலே ஏறினேன். படியில் பயங்கரமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வழியாக நான் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கிற ஒட்டஞ்சர போலான்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்டுருந்துச்சு. மேலே தண்ணி விழுகிற மாதிரி, ஒரு அடி விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ மேலே என்ன இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்க வரலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆர்வம். ஸோ அப்போ கீழே ஒரு சரி இந்த மலை இவ்வளோ ஹைட் இருக்குது, ஸோ எவ்வளோ டைமில் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்வம். அப்புறம் ஒரு டைமர் செட் பண்ணிவிட்டு டைம் கீழே நோட் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7:50க்கு கீழே ஸ்டார்ட் பண்ணேன். 8:15க்கு 25 நிமிஷத்தில் ஃபஸ்ட் டைம் இங்கே மேலே வந்தேன். ஃபஸ்ட் டைம் 25 நிமிஷத்தில் மேலே வந்தேன். அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, அடியில் தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் 25 நிமிஷத்தில் மேலே வந்தேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகிட்டோம், அந்தளவுக்கு டயர்டாக மூச்சு வாங்கி. பட் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் டைமா லைக் மலை ஏறுறது அப்படின்றது? இந்த கொண்டரங்கி மலை தான் ஃபஸ்ட் டைம் நான் ஏற ஆரம்பித்த மலை. அதுக்கு முன்னாடிங்கிறது எந்த மலையும் எனக்கு தெரியாது. வெள்ளிங்கிரி மலை, பருவத மலை, ரங்கமலை அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த மலையெல்லாம் எனக்கு நேமே சரியாக தெரியாது. இந்த கொண்டரங்கி மலை தான் நான் ஃபஸ்ட் டைம் ஏறினேன். ஏறுறப்ப கூட அந்த மலை நேம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே. கீழே அந்த போர்டு வச்சுருப்பாங்க, அது கூட நான் பார்க்காம தான் மேலே ஏறினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கொண்டரங்கி மலை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்குறேன். இந்த மலை ஏறுறதுக்கு நிறையா கஷ்டப்படுறாங்க, நிறையா டைம் ஆகும் அப்படின்னாலாம் சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். ஸோ இது இவ்வளோ டைமிங்கில் முடிக்கிறப்போ ஒரு யூடியூப்பில் சொன்னார், கண்டிப்பாக இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணால் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ இதில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இதை அப்படியே அது மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சேன். நீங்கள் எத்தனை நாள் பண்ணலான்னு இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு 500 டேஸ் பிளான் வச்சுருக்கிறேன். 500 நாள். ஸோ அதுக்கப்புறம் ஸோ எப்படி சூழ்நிலை நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடலான்ட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 500 நாள் டார்கெட் வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ சமதளம் தரையாக இருக்கும்போதே வெதர் மாறும்போது நிறைய சிக்கல் இருக்கும். வெயில் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், மழை வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய மலையில் ஏறி வரீங்க. ஸோ என்னென்ன சேலஞ்ச் இருக்கும்? மழை வரும்போது, வெயில் வரும்போது எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி வெயில் காலம் பாடி பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகும். நம்ம தண்ணி குடிக்க முடியாது. மலை ஏறுறப்போ அது ஒரு பிரச்சனை. தண்ணி குடித்தா மேலேற முடியாது, தண்ணி குடிக்கலனாலும் மேலேற முடியாது, டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ 2 பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய வெயில் காலம். ஓகே. காற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்திருச்சுட்டே இருக்கும். நம்மளோட வேகம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல ஸ்லோ பண்ணி போகணும். இல்லைன்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி தான் மேலே இறங்கணும். கீழே இறங்குறப்போ அந்த காற்று பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அடிக்கும். 4 திசையிலேருந்து காற்று வர்றப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறப்போ அது கொஞ்சம் பயங்கர சவாலாக இருக்கும். ஸோ அது காத்தடிக்கிறப்போ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. மழை பெய்யறப்போ நம்ம பாடி டயர்டாகிறத விட கீழே படி வழுக்க ஆரம்பிச்சிடும். படியில் தண்ணி வழுக்க பல பாசம் இருக்கும். ஸோ வழுக்க ஆரம்பிக்கிறப்ப கீழே நிறைய டைம் கீழே விழுந்துருக்கிறேன். கீழே போன வாரம் கூட கீழே முழங்கால் அடிபட்டுருச்சு. ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் கீழே விழுவாத நாட்களே இல்லை.
மழை காலத்தில் வந்து எப்படியாச்சும் ஒரு டைம்னாச்சும் கீழே விழுந்துருவேன். ஸோ அதையும் தாண்டி தான் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நீங்க கீழ விழுந்து மறுபடியும் ஏறி வருவீங்க. திரும்ப மேலே ஏறி அதிகமாக கீழே இறங்குறப்ப தான் கீழே விழுவேன். ஓகே. அதுதான் கொஞ்சம் சேஃப்டியா அதுமா இருக்கும். கீழே இறங்குறப்போ நம்ம ஸ்பீடில் தான் இறங்குவோம். ஏன்னா டைமிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, ஓகே. ஸோ அது மழை காலத்தில் ரிஸ்க் இருக்குதுண்ணா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இருக்குமில்ல, வெயில் அடிக்காது காற்று முடிக்காது ஒரு விதமான ஆமா. சுச்சுவேஷன். அப்போ வந்து கொஞ்சம் ஏறக்கு நல்லா இருக்குண்ணா. மற்ற எல்லா காலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குண்ணா. எவ்வளோ கஷ்டமும் வந்துட்டு லைக் ஒரு இது உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுது ப்ரோ? எதனால இப்படி மோட்டிவேட் ஆகுறீங்க நீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம பண்ணியும் வந்து அது எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன். விட்டுட்டு போனால் வந்து அது வந்து நம்ம பின்னால் வந்துட்டு ஏன் விட்டுட்டு போனோன்னு சொல்லி போட்டு அதை யோசிச்சுக்க ஃபீல் பண்ணுறத விட, அது நம்ம ஏறி வந்துட்டு அதை கடைசி வரைக்கும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வைராக்கியம். ஸோ செஞ்சு முடிக்கணும்னு ஒரு வைராக்கியம், அது ஒரு ஒன்று தானே. வீட்டில் என்ன சொன்னாங்க நீங்கள் இப்படி ஏறுறது பார்க்கும்போது? வீட்டில் இன்னைக்கு கூட வர்றப்போ தான் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறேன், இந்த வயசில் வந்து இதெல்லாம் தேவையா, கின்னஸ் ரெக்கார்டுங்கிறது அது ஒரு ஒரு சர்டிஃபிகேட் தானே, அதை வச்சு வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது, காசு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தேவை வந்து காசுங்கிறது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு எனக்கான ஒரு அங்கீகாரம், நம்ம என்ன வாழ்ந்தப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற காசு எல்லாத்துக்கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு தேவை ஒரு அங்கீகாரம், நான்னா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். ஸோ அதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கிறேன். ஓ! இப்போ வரைக்கும் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டிலலாம் சப்போர்ட் இல்லைங்கண்ணா. வீட்டிலலாம் சப்போர்ட் இல்லை. இப்போ அது பக்கமா ப்ரோ? நீங்கள் இதே ஊரா இல்லை எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கரெக்டாக ஒரு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். ஓகே. புத்தூர் ஒரு ஒரு கிராமம். அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் டெய்லி. அங்கே இருந்துட்டு இங்கே எப்படி வரீங்க நீங்கள்? பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன். பைக்கில் வந்துட்டு மறுபடியும் போயிடுவீங்க திரும்ப. இப்போ சாப்பாடு அதெல்லாம் ப்ரோ? ஃபுட்டு நார்மலான ஃபுட்டு தானே எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நிறைய குடிப்பேன். ஓகே, ஓகே. காலையில் வர்றப்போ சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்டு வருவேன், அவ்வளோதான். ப்ரோ அந்த சுண்டல் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மலையை 3-4 வாட்டி ஏறாது. இது எவ்வளோ ஹைட் ப்ரோ இருக்குது இந்த மலை ஆக்சுவலி? 3825 அடிங்கண்ணா. 3825 அடி ஒரு சுண்டலை சாப்பிட்டு மனுஷன் ஏறி வராரு. அதுவும் ஏறி இறங்கி 4 வாட்டி. ஏன்னா உங்களுக்கு நான் தெரியாது ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மலை செம்ம ஹைட்டுங்க. ஆக்சுவல் ஸ்டார்டிங் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோப்பாக இப்படி தான் போகும். நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் காட்டுறேன். அந்த இதில் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸில் ஏறி இறங்குறாருன்னா அது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அவர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும். இன்னும் அவருக்கு நான் சொல்கிறேங்க, நிறைய ஸ்பான்சர் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்துட்டு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவருக்கு நிறைய ஸ்பான்சர் கொடுத்துட்டு மேலும் மேலும் நிறைய சாதனை பண்ணணும். இந்தியாவோட பேரை எங்கேயாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கணும். அது வந்துட்டு இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால தான் முடியும். நான் கண்டிப்பாக இது நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ. பட் என்னால் எந்த அளவுக்கு முடியாதுன்னு தெரியாது. பட் ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி, நான் கீழே இறங்கும்போது டொயின் ஆகிட்டேன். பட் இவர் வேறு லெவலில் வந்துட்டு இருந்தார் ப்ரோ. இப்போது இதெல்லாம் ஓகே. நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து படித்து முடிச்சிருக்கிறேன். ஓகே. படித்து முடிச்சுட்டு நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதே வந்து ஃபங்க்ஷனோ இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கேம் நடத்துவாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பார்ட்டிசிபேட் நான் பண்ணுங்கிறத விட அவங்க எதுவும் நடத்தலை. ஓகே. ஸோ காலேஜில்குள்ளேயே வந்து அப்புறம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டானால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வெளியவும் விடலை, அவங்களும் ப்ளஸ் நடத்தலை. ஓகே. ஸோ அதனால படித்தது கவர்மெண்ட் காலேஜில் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸோட முக்கியத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல ஈடுபாடு இருந்தாலும் கூட வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம என்னங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஆக்சுவலி எல்லாருக்கும் வாய்ப்பு தாங்க. ஏன்னா ஒருத்தரோட லைக் அந்த இதுதான் வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு கின்னஸ்க்கான போராட்டமாக போயிட்டுருக்கு. அது வந்துட்டு நான் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன் ப்ரோ. சூப்பர். பட் ஒரு தருணம் இருக்கும்ல, என்னடா எதுக்குடா இதெல்லாம் நம்ம அப்படின்னு ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் இருந்ததா? பெயின்ஃபுல்லான மூமெண்ட் வந்து இதான் இது வரைக்கும் வெறுங்காலில் தான் ஏறிட்டு இருக்கிறேன் நான். காலில் ஒரு டைம் அடிபட்டு நகம் வந்து பேந்துருச்சு. கட்டவரில் நகம் 2-3 டைம் பேந்துருச்சு. பேந்து இந்த நகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற நகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறேன். நகம் பேந்து கீழே விழுகலை, அதே நேரத்தில் ஆடிட்டு இருக்குது. கீழே விழுகலை, அதே நேரத்தில் செட்டும் ஆகலை, நார்மலாகவும் இல்லை, பிடுங்கணும், அதாவது நீட்டின வாக்கில் அப்படியே நின்றுட்டுருக்குது. ஸோ அதை கட்டு போட்டு மேலே ஏறி வந்தேன். ஸோ ஏறுறப்போ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா குண்டூசி வச்சு குத்தினா இப்படி இருக்கும், அது மாதிரி வந்து வலிச்சிட்டு இருந்தது. ஸோ ரத்தம் வந்து ஆல்ரெடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம மேலே ஏற பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாகும்ல, பிளட் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வந்து கடுமையாக இருந்தது நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஷூ இல்லாமல் ஏறணுன்ட்டு இது பண்ணியிருக்கீங்களா இல்லை எதனால? இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கனால கீழே வர்றப்போ ஷூவோட கீழே இறங்கணும்னா வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வெறுங்காலில் ஏறிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து கிரிப் நல்லா கிடைக்கும்.
ஓகே வெறுங்க இல்லை ஏன்னா இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி கிளைமேட் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால இப்போயே நிறைய ஸ்லிப்பரி எல்லாம் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஏனோ தானோன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன சொல்ல வருவீங்க? இல்லை உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல. நீங்கள் அதாவது ஒரு சக்ஸஸ்க்கும் ஒரு இதுக்கும் வந்து நடுவில் ஓடிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு கேரக்டர். ஆமாண்ணா. ஸோ அப்போது ஆக்சுவலி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஓடின பெயின் ரொம்ப கம்மியாயிடும். மறந்துடுவாங்க நிறைய பேர். ஆமாண்ணா. இப்போ ஒரு வழியில் இருப்பீங்களே, அப்போ கண்டிப்பாண்ணா. உங்களுக்கு அந்த இது எப்படி தோணுது? பெயின்ஃபுல்லாக இருக்கிறது சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மலைக்கு முன்னாடி வந்து நிற்கிறப்போ நம்ம ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி போட்டு யோசிச்சிருக்கிற. ஆனால் ஒரு அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் சரி அதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே தோணாது. பண்ணி முடிச்சுட்டு தான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் நான் சொல்ல மாட்டேன், டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி வந்து அது வந்துகிட்டே இருக்கிற அந்த ஒரு டிசிப்ளின் வந்து அதை ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு விடுறது வந்து அது மோட்டிவேஷன் அது வந்து செட் ஆகாது என்றைக்குமே. டிசிப்ளினாக வந்து ஒரு விஷயத்தை வந்து டெய்லி வந்து ப்ராக்டிக்ஸ்லேயே இருந்து பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் பட் எவ்வளோ இருந்தாலும் டிசிப்ளின் கரெக்ட் ப்ரோ. அதை நான் ரியலி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ப்ரோ. நான் இன்னொன்று என்ன கேட்க வந்தேன்னா, அடுத்து என்ன பிளான்? ஸோ 500 டேஸ்க்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க நீங்கள்? 500 டேஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கா ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு லிங்கா ரெக்கார்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிறோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். 400ஆவது நாள் நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு இது எடுத்துகிட்டு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வரணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 500 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகி லிங்கா ரெக்கார்டு வந்து பண்ணுறதா இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்கிறோம்னா. ஓகே. லிங்கா ரெக்கார்டு பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ராசஸ் வந்து கின்னஸ் ரெக்கார்டு போடுறது கண்டிப்பாக வழிமுறையாக தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அப்ரிஷியேட் பண்ணலாங்கண்ணா. அதில் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லிங்கா ரெக்கார்டு பண்ணணும்ண்ணா. லிங்கா ரெக்கார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கின்னஸ் போகணும். ஓகே. கின்னஸ்க்கு அப்புறமா லைக் இந்த மலை ஏறி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு தருணம் ஒரு தீபக் வருவார்ல. ஆமாம். அந்த தீபக் என்ன பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இந்தியாவுக்காக ஸ்போர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து நான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா ஒலிம்பிக் வரைக்கும் போகணும் கூட வந்து எனக்கு வந்து ட்ரீம் இருக்குது. ஸோ அது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். கண்டிப்பாக அது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உழைப்பை கொடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க ஒரு மோட்டிவேஷன் வந்து அப்படியே ஒன்று கேட்டீங்க. நான் ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஒரு கடைசி நிமிஷத்துக்குள்ள கூட வந்து எதுவுமே மாறலாம். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம போய் என்னங்கிறது பார்த்தா தான் தெரியும். கரெக்ட். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டப்புக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்மகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அது விட்டுறாத அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ அது வந்து எப்போவுமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேண்ணா. ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டப்புக்குள்ளே போகவே கூடாது. ஸோ அதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி மிஸ்ட் வருதுன்ட்டு. ஸோ இந்த மிஸ்ட்டில் தான் இவர் ஏறுறாரு. இவரோட சின்சியர் டெடிகேஷன் கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இவரை மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு தரணும். ப்ரோ எனக்கு என்னென்னா எல்லாம் ஓகே, ஃபுட்டு இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் வெள்ளங்கிரி போனது இது பண்ண ப்ரோ அந்த தண்ணி இல்லாமல் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணீங்க? முக்கியமான அங்கம்ல அது ஒரு முக்கியமான பொருள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வேலை. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் வந்து முதல் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். பாத்தி பிடிக்கலாம் போனோம்னா ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு மம்முட்டி எடுத்தோம்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டோம், ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிச்சா மட்டும் தான் அதிகமாக குடிப்போம். ஸோ அந்த ஒரு வேலை செஞ்ச எஃபெக்ட்டு ஒரு வருஷம் ஜிம்மில் வந்து கடுமையாக வந்து பயிற்சி பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆனாலும் அப்படியே வந்து எனர்ஜி லெவலும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம். பாடி ஸ்டாமினா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தவிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதேமாரி வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏறுறப்போ அது தானாக ஒரு நாள் பழகிக்கணும். ஒரு நாளாக வந்து அது பாடி ஸ்ட்ரெச் ஆகிக்கும். நம்ம அந்த டியூன் பண்ணுறப்போ அது நம்ம எவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட் போட் பண்ணுறப்போ அது பாடி அதுக்கேற்ற மாதிரி டியூனாக மாறிக்கணும். ஒவ்வொரு நாள் அப்படியே மாறிக்கும். ஓகே ப்ரோ. இது ஓகே, இதெல்லாம் நார்மல். பட் எனக்கு என்னென்னா ஒரு தருணம் இருக்குல்ல, இந்த மலையில் ஏறும்போது ஒரு ஹெல்த்தில் வந்துட்டு என்னதான் நம்ம ஹெல்த்தை சூப்பராக பார்த்தாலும் ஒரு டைம் வந்துட்டு இந்த உடம்புக்குன்னு ஒரு இது தேவைப்படும். திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும்ல, முடியாமல் போகும், உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ ஏறிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அப்படியே ஆக்சுவலி நீங்கள் உட்காரவே இல்லை ஒரு டைம் நான் பார்க்கும்போது. அப்படியே ஒரு டயர்டில் உட்காந்துருக்கீங்களா? ஏன்னா அந்த பாடி ஃபீல் எப்படி இருந்திருக்கும் உள்ளுக்குள்ளே? இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி 4 டைம் ஏறி ஏறப்போ கூட கொஞ்சம் நல்லா அது ஒரு ஃபுல்லாக 40 டன் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. எனர்ஜி இல்லை சொல்லப்போனால். ஸோ எனர்ஜி பாடி இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் எடுத்து வச்சு முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்ஸ் தான். ஸோ அந்த ஒரு
இதில் வந்து பாடி அந்த ஹார்ட் பீட் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு அப்படியே மெதுவாக துடிக்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓ அந்த பிளட்டே வந்து போகலை. ஸோ வந்து எனர்ஜியில் வந்து எனர்ஜி இல்லை. ஸோ அந்த பிளட் வந்து போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டை வந்து மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கும். அதை நல்லா தெரியுது. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் கூட வந்து மேலே இப்போ ஏறினேன். இப்போ தான் 4 டைம் ஏறுறப்போ அந்த ஒரு ஃபீல் கூட கிடைச்சிது. ஓகே ஓகே. ஸோ ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில வந்து எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ வந்து இது சொல்லப்போனால் உயிரை பணை வச்சு கூட பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் பீட் வந்து எப்போ வேணால் நின்று போகலாம். இல்லை நான் அது ஆக்சுவலி ஏறி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் அது ஏன்னா அது சொல்ல விவரிக்கலை. நீங்கள் ஏறி வரும்போது தான் அதோட பெயின் அண்ட் இன்டெப்த் தெரியும், அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும்ன்ட்டு. பட் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா திடீர்னு ஹார்ட் நீங்கள் சொன்ன அந்த பம்பிங் இது ஸ்லோ ஆகும்போது உட்காந்துருக்கீங்களா? ஒரு டைம் உட்காந்துருக்கேன் நான். ரொம்ப முடியாமல் 4வது டைம் மேலே ஏறிட்டு இருக்கிறப்போ ஒரு அரை மலையில் ஏறிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே முடியல. வந்து அப்படியே பாடி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆச்சு. இதனால் வந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அப்படியே தலையெல்லாம் சுற்றும். ஸோ நாக்கு நல்லா வறண்டு டீஹைட்ரேஷன் ஆகிரும். நீங்கள் சொன்னீங்களா தண்ணிலாம் இப்படி மேலே ஏறுறீங்கன்னு, அப்படியே டீஹைட்ரேஷன் ஆகி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து கடந்து ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நான். யாருமே இல்லையா ப்ரோ இந்த மலையில்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏறி வரும்போது யாருமே இல்லை. ஆமாம். திடீர்னு இப்படி ஏதாவது ஒன்று ஆகும்போது லைக் எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுவீங்க? மேனேஜ் பண்ணணுன்ட்டு யாராச்சும் கூட இருந்தால் பரவாயில்ல, தைரியம் இருக்கும். கூட யாருமே இல்லை ப்ரோ, தனியாக தானே இது பண்ணுறீங்க? ஒரு நாள் பூசாரி லேட்டாக தான் வருவார். தனியாக தான் அந்த மலை ஏறிட்டு இருப்பேன். ஸோ கீழே விழுந்துட்டு நம்மளதே திரும்ப எந்திரிச்சுக்கோணும். தூக்குற ஆள் இல்லை. அதே நேரத்தில் தண்ணி வந்து அதே மாதிரி தான். நம்ம இந்த 4 டைம் முடிக்கிற வரைக்கும் தண்ணியை குடிக்க மாட்டேன். ஸோ என்ன ஆனாலும் அதுக்கு வந்து நம்ம தான் வந்து பொறுப்பு. ஸோ வந்து வீட்லேயும் வந்து இது போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னோட இதில் வந்து என்னோட தனிப்பட்ட முயற்சினால் மட்டும்தான் நான் வந்துட்டுருக்கிறேன். ஸோ என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு. ஸோ அதையும் தாண்டி தான் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ என்ன ஆனாலும் சொல்லி நம்ம உயிரை பணை வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லப்போனேன். ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க. சார் ஆக்சுவலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்கள் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு? சப்போர்ட் இல்லைண்ணா. நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன்னா வந்து இது பண்ண வேண்டான்னு சொல்கிறவங்கள தான் அதிகமாக இருக்கிறாங்க. இது பண்ணுன்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைண்ணா. ஓகே கரெக்ட். இப்போ நீங்கள் வெளியிருந்து வர்றீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லி போட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட அதாவது வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து கூட இருக்கிறாங்க அப்ரிஷியேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற எனக்கு நடந்துட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி தான். அது ஆக்சுவலி ஒரு சேட் ரியாலிட்டி. ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் அவரை நீங்கள் என்கரேஜ் பண்ணலனாலும் சரி, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, தடுக்காதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஒன்றும் நம்ம பெருசாலாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளால் ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு நம்ம ஃபிசிக்கலாக போய்ட்டு எதுவும் பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் ஒரு எமோஷ்னலாக ஒரு மென்டலியாக வந்துட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவர் இன்னும் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போவார் அவர். ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கலாமா? தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ உடம்பு சரியில்லாமலாம் போகும்ல, ஆமாம், அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்பவும் வந்திருக்கீங்களா? உடம்பு சரியில்லாதப்போ நிறைய டைம் இது ஏறி இருக்கிறேன் ப்ரோ. ரொம்ப கொடுமையாக இருக்குது. நம்மளாம் ஏன்டா பிறந்தோன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு 10,000 செல்லை கொடுத்து ஒரு மலை முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஆப் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபேமஸ் ஆக முடியும், இதை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் உருவாக்க முடியும், உங்களுக்கான கனவை நீங்கள் வந்து எப்படி அடைய போகிறீங்க, உங்களுக்கான அதுக்காக உங்களுக்கான உண்மையான வந்து ஃபாலோவர்ஸ் மக்கள் அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி வந்து அதாவது உருவாக்க முடியும், அதெல்லாம் சின்ன சின்ன யோசிச்சு பார்த்தோம்னா அது செஞ்சு முடிக்கிறப்போ தான் தெரியுது. ஸோ இது வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கடின உழைப்பு தான் எல்லாமே. ஸோ ஒரு மலை முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு 10,000 செல்லு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஆப் மட்டும் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி மேலே வர முடியும்? ஒன்றே ஒன்று தான் ஹார்ட் ஒர்க், ஒன்றே ஒன்று மட்டும்தான் வில் பவர், 2வது மைண்ட் செட் தான். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், வில் பவர், கன்சிஸ்டன்ட், இதெல்லாம் தான். பட் நீங்கள் அந்த இது போட்டது மட்டும்தான் ஏறிட்டே இருக்கீங்க. லைவ் தானே நீங்கள் ஆக்சுவலி இன்ஸ்டாவில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்களா நீங்கள்? வரும் டெய்லி லைவ் வீடியோ போட்டு ஏறிட்டே தானே இருப்பேன். லைவ் வீடியோ போட்டு ஏறிட்டேன். இல்லை கேட்கும் போது ஒரு மாதிரி, ஏன்னா அவர் ஃபோன் இப்படியே வச்சுருப்பார். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருந்தது. ஸோ ஆக்சுவலி மழை ஹெவியாக இருக்குது. நான் இதோட இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். அண்ட் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் யுவர் சாய். இவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா ப்ரோ? சாரி ப்ரோ.